திறனறினா என்ன அர்த்தம்? எஃபிஷியண்ட்டாக போடக்கூடிய சில கணக்குகள் பார்த்தோம். இப்போ மேற்சிந்தனை கணக்குகள். மேற்சிந்தனைனா ரொம்ப அறிவால் சிந்தித்து செய்ய வேண்டியதுதான் மேற்சிந்தனை. சிந்திக்கிறது தான் என்ன சொல்றாங்க, சிந்தனை கணக்குகள், அதாவது இன்டெலெக்சுவல் மேக்ஸ். இந்த இன்டெலெக்சுவல் மேக்ஸை எப்படி பண்ணுன்னா, கதை மாதிரி புரிஞ்சுக்கிறணும். கதை மாதிரி புரிஞ்சு செஞ்சால் இந்த மேற்சிந்தனை கணக்குகள் வந்து எளிதாக செஞ்சிடலாம். ஆறாவது கணக்கு என்ன? ஆறாவது கணக்கு எளிதான கணக்கு தான். 5x + 7y - 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் 3x - 5y + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து, இந்த கூடுதலில் இருந்து 2x - 7y - 1 மற்றும் 6x + 3y + 9 ஆகியவற்றின் கூடுதலை, இதனுடைய கூடுதல், இதுவும் கூட்டல், இதுவும் கூட்டல், கூடுதலை கழிக்கவும். இது ரெண்டையும் கூட்டி ஆகியவற்றின் கூடுதலை கழிக்கவும். என்னென்ன கூடுதல்? இந்த கூடுதலையும் கண்டுபிடிச்சு இதுலேருந்து இதை கழிக்கணும். அதாவது இதுலேருந்து இதை கழிக்க, எதுனாலும் ஒன்று தான். இப்போ இதை கழிக்கணும், இதை கூட்டணும். கூட்டணும் என்ன? -10. -12 +2 -10. கரெக்டாக? இங்கே 7y, இங்கே -5y, அப்போ +2y. சரியா? இங்கே 5x, இங்கே 3x, அதனால் 8x. இங்கே போகும் -1 + 1 + 8 -7y + 3y, அப்போ -4y. இங்கே 2x - 6x, அப்போ -4x. ரெண்டுங்க. சரியா? இப்போ இதை கழிக்கணும். இதை எடுத்து -4x - 4y + 8 இது என்ன செய்யணும்? கழிக்கணும். இதனுடைய கூடுதல் கண்டுபிடிச்சு அதை கழிக்கன்னா என்ன செய்யணும்? கழிக்கணும்னா ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதிக்கிறோம். ஒரு ஸ்டெப் எழுதுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டெப் எழுதாமே எழுதலாம். இப்போ -4x வரும், -4 + 4y வரும், -+, -8 போட்டலாமா? இப்போ -10 -8 -18. இப்போ +2y + 4y 6y. இங்கே +x + 8x + 4x. இதுதான் என்னது வரும்? ரிசல்ட். கழிச்சா என்ன வரும்? 12x + 6y - 18 என்று ரிசல்ட் வரும். புரியுதா? இது ரெண்டையும் கூட்டணும். இந்த கூட்டல்லேருந்து இந்த இதை கழிச்சிட்டிங்கன்னா இது வரும். கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கழிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கூட்டணும். அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அடிட்டிவ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ். நீங்கள் மனப்பாடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்னன்னு நான் தமிழில் சொல்லியிருப்பேன். அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன? ஒரு இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். புரிஞ்சா? ரைட். இனிமேல் வர்ற கணக்கு தான் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கணக்கு.
6 7. ஆனால் ரொம்ப சிம்பிளான கணக்கு கூட. 7வது கணக்கு என்னன்னா 5a - 3b + 2c உடன் எந்த கோவையை கூட்டினால் a - 4b - 2c கிடைக்கும். அந்த போன தடவை முந்தின பயிற்சி போன வீடியோவில் நான் சொன்னேன்ல 25 -5 20ன்னு, அது மாதிரி இந்த கணக்கை யோசிக்கணும். இது என்னது? இது உதாரணம். இது வந்து உதாரணம் என்ன சொன்னேன்? இது 20ன்னு வச்சுக்கோங்க, இது 25 வச்சுக்கோங்க. சரியா? எந்த கோவையை கூட்டினால் இந்த நம்பர் கிடைக்கும்? 25 கிடைக்கும். 5 கூட்டினாதான். இந்த 5 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 எப்படி கண்டுபிடிக்கணும்னா 25லிருந்து 20 கழிச்சா 5 கிடைக்குமா? 20லிருந்து 5 கூட்டினா 25 கிடைக்குது. ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. இதிலிருந்து எதை கூட்டினால் இந்த ரிசல்ட் கிடைக்கும்? இதிலிருந்து எதை கூட்டினால் 25 கிடைக்கும்? 5 கூட்டினால் கிடைக்கும். ஆனால் 5 தான் என்னன்னு தெரியாதுல்ல. 5 தான் எக்ஸு. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 25லிருந்து 20 கழிச்சா 5 கிடைச்சிருமா? கிடைச்சிருதுல்ல. அதே தான் இங்கே. இப்போ 25 என்பது என்ன? இந்த கணக்கில் 25 என்பது a - 4b. சரி, அதுலேருந்து எதை கழிக்கணும்? இது 25, இது 20. 25லேருந்து இது 25. இது என்பது என்ன? 25. இது வந்து 20. 25லேருந்து 20 கழிக்கணும். 5a - 3b + 2c. இதை கழிச்சா வர்ற ரிசல்ட் தான் என்னது? இந்த 5. எப்படி? -5a + 3b - 2c. இப்போ -4c, இங்கே -b, இங்கே -4a. இதுதான் ரிசல்ட். வந்துருச்சா? இதுதான் 5 அல்லது எக்ஸு. என்ன கொடுக்குறோம்? 5a - 3b + 2cல இருந்து எந்த நம்பரை கூட்டினால் நமக்கு இது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். உடனே மைண்டில் வந்து எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா ஈஸியாக தெரியும். இதுவும் குழப்பம் ஆகும். இது கூட்டுறதா கழிக்கிறதா, இதுலேருந்து இதை கழிக்கிறதா, இதுலேருந்து இதை கழிக்கிறதா, இல்லை இதுலேருந்து இதை கழிக்கிறதா அப்படின்னு குழப்பம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த எண் வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. இது 20ன்னு வச்சுக்கோங்க. 20 எல்லாருக்கும் ஈஸி தெரியும். இது கூட்டின பிறகு என்ன வரும்? ஒரு நம்பரை, ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினா கூட தானே வரணும். 2 கூட்டுக்குங்க, 2 போட்டுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க, 4 போட்டுக்கோங்க. எது போட்டாலும் என்ன வரணும்? கூட்டிய பிறகு இந்த நம்பர் வரணும். அங்கே அதுதானே போட்டிருக்காங்க. இந்த நம்பர்லேருந்து எந்த எண்ணை கூட்டினால் இது கிடைக்கும். அப்போ 20லேருந்து 5 கூட்டினா 25 கிடைக்கிது. நீங்கள் 5 தான் போடணுமான்னா கிடையாது, 8 போடலாம், 7 போடலாம். எது போட்டாலும் ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ இந்த எண் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 20லேருந்து 5 கூட்டினா 25 வந்துடுது. ஆனால் இந்த எண் நமக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? 25லேருந்து 20 கழிக்கணும். 25லேருந்து 20 கழிச்சா என்ன வரும்? 5 வருதா? அதே தாங்க. இப்போ இங்கே 25 என்ன? a - 4b - 2c வந்து 25. சரியா? அதுலேருந்து 20 எது? 5a - 3b + 2c தான் 20. அதை கழிச்சா வர்ற ரிசல்ட் தான் இது. சிம்பிளா? முதல்ல
உதாரணம் போட்டு பாருங்கள், அப்புறம் இந்த கணக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் உதாரணம். இந்த மாதிரி பெரிய கணக்கு வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐயோ இது இதுலேருந்து எதை கழிக்கணும், கழிக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்போ அடுத்த கணக்கு 2m + 8n + 10. 10லிருந்து எதனை கழித்தால், அதாவது எந்த கோவையை கழித்தால் என்ன வரும்? -3m + 7n + 16 கிடைக்கும். இதே தான். இந்த எண்ணிலிருந்து எதை கழித்தால், எக்ஸ் கழித்தால் என்ன கிடைக்கணும்? இது கிடைக்கணும். இப்போ உதாரணம் போடுவோமா? இந்த எண் 25 வச்சுக்கலாமா? அல்லது போன கணக்கு மாதிரி 20 வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். 20 வச்சுக்கோங்க. 20லிருந்து அங்கே என்ன செஞ்சாங்க? எதை கூட்டினால், 5 கூட்டினா 25 கிடைச்சு. இங்கே வந்து எதை கழித்தால் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எண்ணிலிருந்து எதை கழித்தால் இந்த எண் கிடைக்கும்? 15 கிடைக்குதா? இந்த எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் இந்த எண் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? 15 இங்கே இருக்கு. இப்போ இந்த 5 கிடைக்கணும்னு என்ன செய்யணும்? 20லிருந்து 15 கழிச்சா 5 கிடைச்சிருமா? 20லிருந்து 15 கழிச்சா 5 கிடைச்சிருதா? அதே தான். இங்கே 20 என்பது என்ன? இந்த இருக்கு. 15 என்பது இந்த இருக்கு. அப்போ அப்படியே கழிச்சிட வேண்டியதுதான். புரிஞ்சா? இது 20, இது 15, இது என்ன கேட்டிருக்காங்க? கழிக்கிறதுனால -5 போட்டோம், 15 வந்துருச்சா? இப்போ அப்படியே கழிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா 20லேருந்து 15 தான் கழிக்கணும். 20லேருந்து 15 கழிச்சா அந்த 5 கிடைச்சிருச்சா? இந்த தான் கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிருவோம். மைனஸ் இது வந்து +3m மாறும், இது -7n மாறும், இது -16 மாறும். இப்போ -6 இங்கே n + 8n -7n, இங்கே 2m + 3m 5m. இதுதான் ஆன்சர். வந்துருச்சா? எப்படின்னு இது வந்து கதை தான். யோசிக்கணும். ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அதை நீ மனசில் வச்சுக்கோ. கொடுத்தது 20 உனக்கு தெரியும்னு வச்சுக்கோ, நீயே கற்பனை பண்ணிக்கோ. எதை கழித்தால் ஒரு அமௌண்ட், ஒரு எண்ணை கழிச்சிரு, 5 கழி, என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். கழித்தால் இந்த நம்பர் கிடைக்குது. இது கொடுத்துட்டாங்க 20, இது 15ன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 20லேருந்து 15 கழிச்சா 5, இது 20, இது 15, இதை கழிச்சா 5. ஸோ பரீட்சைக்கு போனோடனே என்ன பயம் வரும்னா, இதுலேருந்து இதை கழிக்கிறதா இல்லை இந்த இதுலேருந்து இதை கழிக்கிறதா? புரியுதா? கணக்கில் என்ன செஞ்சோம்? இங்கே கொடுத்ததுலேருந்து இதை கழித்தோம். ஏன் கழிக்கிறோம்னா அங்கே கூடுதல், அங்கே 20, 5, இங்கே 25ன்னு போட்டோம் கணக்கில். அப்போ 25லேருந்து 20 கழிச்சா தான் என்ன வரும்? 25லேருந்து 20 கழிச்சா தான் நமக்கு இந்த 5 தெரியாத நம்பர் கிடைக்கும். இது எக்ஸு. 25லேருந்து 20 கழிச்சா தான் 5 கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. 20லேருந்து எதை கழித்தால் இது கிடைக்கும்னா 20லேருந்து 15 கழிச்சா 5 கிடைக்கும். இந்த கணக்கும் அந்த கணக்கும் குழப்பம் உண்டாகிற மாதிரி இருக்கும். ஆனால் குழம்பவே வேண்டாம். இந்த உதாரணம் தான் இம்பார்ட்டன்ட். உதாரணம் நீங்களே போட்டுக்கலாம். 20லேருந்து 5 கழிச்ச உடனே 20லேருந்து 5 கழிச்சா 15 வந்துடுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த நம்பரிலிருந்து எதை கழித்தால்
இது கிடைக்கும், 15 கிடைக்கும். எதை கழிச்சா 20லேருந்து 15 கழிச்சா 5 கிடைச்சிரும். அங்கே 25லேருந்து 5 கூட்டினா 20லேருந்து 5 கூட்டினா 25 கிடைச்சி. அப்போ 25 கீழே உள்ளதை வச்சு மேலே உள்ள 20 கழிச்சாதான் 5 கிடைக்கும். அதனால மேலே போட்டோம். இது இந்த உதாரணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இது 20ன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து கழிக்குன்னு சொல்லும்போது -5 போடுறதுனால -x. அப்போ இது 15 கழிச்சது தான் கிடைக்கும். புரிஞ்சா? இதை 2 தடவை போட்டு பாருங்க. இந்த உதாரணத்தோட வேற எந்த உதாரணம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 30, நான் 30 தான் வச்சுக்கிறேன்னா 30 வச்சுக்கோங்க. கழிக்கணும், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 25. இப்போ இந்த 5 எப்படி கிடைக்கும்? 30லேருந்து 25 கழிச்சாதான் 5 கிடைக்கும். அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் கணக்கு தானே. அடுத்தது பின்வரும் 9. பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாட்டை தருக. இயற்கணித சமன்பாடுன்னா என்ன? 7x + 8 = 5x + 2. இதெல்லாம் இயற்கணித சமன்பாடு. இதை எழுதணும். என்ன கேட்டிருக்காங்க? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவும் செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 20. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? இது எல்னா இது பி. இதுதான் செவ்வகத்தின் பரப்பளவு. சுற்றளவுன்னா என்ன? 3 பக்கத்தையும் கூட்டணும். அதுக்கு பதிலாக 2 × L + B போடலாமா? பரப்பளவு L × B, சுற்றளவு 2 × L + B. 2 L வருது, 2 B வருது. இது ரெண்டையும் கூட்டணும், இது ரெண்டையும் கூட்டினா அதான் என்னது? சுற்றளவு. என்ன கேட்டிருக்காங்க கணக்கில்? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 20. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்னா L × B - 2 × L + B = எவ்வளவு? 20. இதுதான் ரிசல்ட். புரிஞ்சா? பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 20. அப்படின்னா இது ஈஸியான கணக்கு. பரப்பளவு என்ன? L × B, சுற்றளவு 2 × L + B. அப்போ L × P - 2 + B உள்ள வித்தியாசம் வந்து 2 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் என்ன? இந்த இன்ச்செல்லாம் போட்டாங்கன்னா, இன்ச்சுன்னு காட்டினாங்கன்னா அந்த இன்ச்சை போட்டுருங்க. இது பேர் இன்ச், இதுக்கு பேர் ஃபீட். 20 ஃபீட்னா இப்படி போடுவாங்க, 20 இன்ச்னா இப்படி போடுவாங்க. அதனால் இந்த அறிகுறி, இந்த குறியீடு முக்கியம். 20ன்னு போட்டிங்கன்னா தப்புன்னு போட்டுருவாங்க சில சமயத்தில். அதில் மார்க் 2 மார்க் குறைச்சிருவாங்க. இதே இது நீங்கள் 20 இன்ச் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்கல்ல, அதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இதான். அடுத்து கடைசி கணக்கு. இந்த பயிற்சியிலேயே இந்த இயற்கணிதம் இருக்குல்ல, 7ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் கடைசி கணக்கு போடுறோம். அதுவும் சிம்பிள் தான். 2a + b + 3c a + 1/3 b + 2/5c. இது கூட்டுக. இது ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. கூட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இதை இது வந்து எல்லாம் தெரிஞ்சது தான். இதை மாத்திரம் கூட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா தனித்தனியாக எடுத்து கூட்டுவோம். 2 + a + a என்னது? 3a போட்டுடலாமா? இப்போ இதை கூட்டணும். இதை எப்படி கூட்டுறது?
இப்போ பி ப்ளஸ் 1/3b இதை கூட்டம்னா இது காமனானது என்ன இஸ் ஈக்குவல் டு 3 கீழே போட்டுடலாமா? 3 தானே கீழே இருக்குது. இது p/3ன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி எழுதலாம்? இப்படியும் எழுதலாம் இந்த இதை. சரியா? இப்போ 3ஆல் இது பெருக்கணும். இங்கே b இருக்குது ஈக்குவல் டு 4b/3 எழுதலாமா? பார்த்துக்கோங்க. இந்த இதை செய்கிறோம். இதை இப்படியும் எழுதலாம். இதை இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம். இது ரெண்டுக்கும் பொதுவானது காமனான நம்பர் 3. இந்த 3ஆல் பியை மல்டிப்ளை பண்ணால் 3b வருது. இங்கே உள்ள b அப்படியே போட்டுறீங்க. 4b/3b. அப்போ 4b/3. இப்போ இதை எடுத்துக்கிறோம். 3c ப்ளஸ் 2c/5. இதுக்கு என்ன செய்யணும்? 5 பொதுவாக எடுத்துக்கோங்க. 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 15c ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 17c/5 ப்ளஸ் 17c/5 வந்துருச்சா? இப்படி தான் 3a அப்படியே போட்டோம். இதை ரெண்டையும் தனியாக எடுத்து செய்கிறோம். செய்யும்போது பொதுவான கீழே உள்ளதை பொதுவாக வச்சுட்டோம். அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4b/3. இங்கே அதே மாதிரி 5 பொதுவாக எடுத்துக்கிறோம். 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 15c. இந்த 2cயை ஆட் பண்ணிக்கிடணும். அப்போ 17c. சரியா? ஆக 7ஆம் வகுப்பு இயற்கணிதம் அல்ஜிப்ராவை முடிச்சிட்டோம். இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எத்தனை மார்க்? 10 மார்க்கு. எடுத்துக்காட்டு அல்லது உதாரணம் 5 மார்க்கு. இப்போ பயிற்சி போட்டோம்ல, இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா 5 மார்க்கு. 20 மார்க்கு. இப்போ உங்கள் கையில் 20 மார்க்கு கையில் இருக்குது. ஆக அல்ஜிப்ராவில் இந்த நான் சொல்லித்தந்தது மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, சொல்லித்தந்த உதாரணம், மெத்தடு, ஷார்ட்கட்டு, அப்புறம் புரிஞ்சு படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தந்ததெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கற்றுக்கிட்டு போட்டால் 20 மார்க்கு சொலையாக கிடைக்கும். இதோட இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த 20 கிடைக்கணும்னு நினச்சா கடைசி 3 வருஷத்தை கொஸ்டின் பேப்பர் வாங்க. கொஸ்டின் பேப்பரில் அல்ஜிப்ரா கணக்கு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் டீச்சர்கிட்ட கேளுங்க, அல்லது எனக்கு என்கிட்ட டவுட் கேளுங்க. நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. மனப்பாடம் மனப்பாடம் பண்ணுறத மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சு செய்யணும். இதை போய் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மேலே உள்ளதுலேருந்து கீழே கழிக்கணும், கீழே உள்ளதுலேருந்து மேலே கூட்டணும் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். எல்லாத்துக்கும் உதாரணம் போடுங்க. உங்களுக்கு தெரியும்ல, 25 மைனஸ் 5 20 அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். 20 + 5 25ன்னு தெரியும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ராவை விட்டுருங்க. அதாவது இயற்கணித கோவையை விட்டுருங்க. கோவையை மறந்துடுங்க. கோவை இல்லாமல் சிம்பிள் கணக்கு 25 + 5 30, 20 - 5 15 அப்படின்னு சொல்லி முதல்ல இதை மறந்துட்டு, கோவையை மறந்துட்டு ஒரு முழு நம்பரை எடுத்து போட்டு பார்த்துட்டு அது எப்படி வரும், என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி எக்ஸ் போடுறீங்கல்ல, அந்த எக்ஸ் எப்படி வரும், இதுலேருந்து இது கழிச்சா எக்ஸ் வரும், அதுலேருந்து அது வந்தால் கூட்டினா எக்ஸ் வரும் அப்படின்னா அந்தந்த இது எடுத்து போட்டு செய்யணும். இந்த இதுக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியும். பொதுவாக ஒரு நம்பரை எடுத்துட்டா என்ன செய்யணும்? பியோட மல்டிப்ளை பண்ணணும். இது பொது நம்பராக எடுக்கும்போது இதை பெருக்கணும். பெருக்கி இந்த நம்பர் வரும். ஆக உங்களுக்கு இயற்கணிதம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தாச்சு. இதை நீங்கள் மொத்தம் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் இயற்கணிதத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் தரவாக செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். பாய்.